இவர் 6:9 தொடங்கி 12வது வசனம் முடிய. எபிரேயர் 6:9 தொடங்கி 12வது வசனம் முடிய முதலாவது படிப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம படித்த வசன பகுதியும் எபிரேயர் நிருபத்திலே கொடுக்கப்பட்டுள்ள 3வது எச்சரிப்புடைய பகுதி தான். 3வது எச்சரிப்புடைய கடைசி பகுதியாக இருக்கிறது. அதாவது எச்சரிப்பு என்று சொல்லும்போது 2வது எச்சரிப்பு கொடுத்து விட்டு கடைசி பகுதியில் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து முடிப்பார். அதுபோல தான் இந்த வசன பகுதியிலையும் கடுமையான ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு, அதை நம்ம போன வகையில் பார்த்தோம். கடுமையான எச்சரிப்பை கொடுத்துட்டு ஒரு சாஃப்டான டோனுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை அல்லது ஒரு உற்சாகப்படுத்துகிற காரியத்தை சொல்கிறார். இதில் இந்த பகுதியை சொல்லுவதாக இருந்தால் உண்மையான யூத கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும்படியான ஒரு செய்தியை சொல்கின்றார். ரெண்டாவது, நம்ம எப்போவுமே இந்த வசன பகுதியை முக்கியமாக எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும்போது யூத கிறிஸ்தவர்களாக தான் இன்னும் புரியணும். அப்படி புரிஞ்சால் தான் நம்ம இந்த வசன பகுதியை புரிய முடியும். அதை மீண்டும் மீண்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, நம்ம போன வசன பகுதியில் படிக்கும்போது அவர் அந்த கடுமையான எச்சரிப்பை கொடுத்ததுனால ஒருவேளை விசுவாசிகள் சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நாங்களும் இப்படித்தானோ, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது. என்ன சந்தேகம்? அப்போ நாங்களும் போலி விசுவாசிகள் தானோ? இல்லை, அவ்வளோ கடுமையான எச்சரிப்பை கொடுக்குறார். அதனால தான் சொல்கிறார், அந்த சாஃப்ட் டோனில் முதல்ல என்ன ஆரம்பிக்கிற, பிரியமானவர்களே. இந்த இவ்வளோ தூரம் இந்த கொடுத்த டோன் அப்படியே மாறின மாதிரி மாறி பிரியமானவர்களே அல்லது அன்புள்ளவர்களே என்று சொல்கிறார். இந்த இடத்துல யார் பிரியமானவர்கள் என்று சொல்லும்போது, யூதர்களாகிய உங்களிலே யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களை தான் அடிப்படையில் சொல்கிறார். ஆனால் அதை விரிவாக்கி சொன்னால் யாரெல்லாம் இந்த நிருபத்தை படிக்கிறார்களோ அவரையும் சேர்த்துக்கொள்ள முடியும். ஆனால் அவர் அந்த வசனபதி படிக்கும்போது பிரியமானவர்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூத கிறிஸ்தவர்களைத்தான் அங்கே அவர் சொல்கிறார். அது எப்படி நமக்கு உறுதியாக தெரியும்னா, தொடர்ந்து படிக்கும்போது நாங்கள் இப்படி சொன்னாலும், எப்படி சொன்னாலும் மேலே கடுமையான எச்சரிப்பை கொடுத்தார்ல, அவ்வளோ கடுமையான எச்சரிப்பை கொடுத்திருந்தாலும் நன்மையானவைகளும், எது நன்மையானது பாருங்க, இரட்சிப்புக்குரியவுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அப்படின்னா உங்களிடம் சில நன்மையான காரியங்கள் இருக்கிறது. நன்மையான காரியம் என்றால் ஒரு விளக்க உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஹெல்ப் அவங்க பண்ணாங்க. யாருக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாங்க? பிற கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு இவங்க ஃபினான்ஷியல் உதவி செய்தாங்க. ஸோ அதைத்தான் அவர் அந்த வார்த்தையில் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, ரட்சிப்புக்குரியவளுமான. ரட்சிப்புக்குரியவளுமானன்னா இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி இதெல்லாம் செய்தால் ரட்சிப்பு, அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவன் நன்மை செய்ய வேண்டுங்கிற கருத்து தான் பைபிளுடைய போதனை. தீர்த்து புஸ்தகத்தை படித்தாலும் அதை நம்ம பார்க்க முடியும், யாக்கோபு புஸ்தகத்தை படித்தாலும் அதை பார்க்க முடியும். அப்படின்னா நன்மை செய்து ரட்சிப்பை சுதந்திரிப்பதல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் நன்மை செய்து தான் பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் அல்லது ப்ரூவ் பண்ண வேண்டும். அந்த கருத்தில் தான் அவர் எழுதுகிறார். ரட்சிப்புக்குரியவுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதுன்னு நம்பியிருக்கிறோம். அப்படின்னா கடுமையான எச்சரிப்பை கொடுத்தீங்களா, அது கருத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உங்களிடத்தில் நன்மைகளும் இருக்கிறது, ரட்சிப்புக்குரியதான நற்கிரிகளும் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, அப்படியே ஆனால் ஏன் இவ்வளோ கடுமையான எச்சரிப்பு கொடுத்தாரு? அப்போ மீண்டும் நாம் உணர வேண்டியது போலியான யூத கிறிஸ்தவர்களை
அல்லது போலியாக கிறிஸ்தவ வேடத்தில் இருந்து கொண்டு பின்மாற்றத்துக்கு நேராக மற்றவர்களை தூண்டி விடுகிறவர்கள் தான் அவரை எச்சரித்தார். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களை அவர் அப்படி எச்சரிக்கலை. அது யூதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவர் சொல்கிறாரு, உங்கள்ட நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறன்னு நம்பி இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு மொட்டை விடாமல் அது விளக்குறார். என்னென்ன நன்மையான காரியம்? ஏனென்றால் உங்கள் கிரியையும், இந்த இடத்துல ஒரு வார்த்தை உங்கள்னு சொல்லும்போது செகண்ட் பர்சனில் வரார், யூ. நீங்கள் முந்தின எச்சரிப்பு கொடுக்கும்போது தேன்னு கொடுத்துருப்பார், தேர். அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்ட் பர்சனில் அவர் யாரை சொல்லாரோ அவங்க அன்பிலீவர்ஸ், செகண்ட் பர்சனில் யாரை சொல்லாரோ தேர் பிலீவர்ஸ். எங்கே ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் இங்கே இஸ் ஸ்பீக்கிங் டு த பிலீவர்ஸ். அவளை பார்த்து சொல்லார், ஏனென்றால் உங்கள் கிரியையையும், கிரியநேகன் நற்கிரியைகள், அவர்கள் செய்த நன்மைகளையும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுன்னா என்னது? ஹெல்ப்பிங் தான். ஏற்கனவே அந்த நன்மை என்கிற சொன்னேன்ல, ஃபினான்ஷியல் ஹெல்ப். அதாவது முதல் நூற்றாண்டில் அநேக கிறிஸ்தவர்கள் நடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. நடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்கன்னா அவங்க ஒரு விதத்தில் நாடோடி பிரசங்கிகள், எங்கேயுமே தங்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு வீடு. அதில் பழைய காலத்தில் உள்ள ஏழை சர்ச்சை ஹிஸ்டரியை படிக்கும்போது ஒரு இடத்துல இவனமாக எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரன் 3 நாளைக்கு மேல் ஒரு இடத்துல தங்குவானான் என்றால் அவன் கள்ள ஊழியன், கள்ள தீர்க்கதரிசின்னு சர்ச்சை ஹிஸ்டரியில் இருக்குது. ஆனால் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சமாக 1 அல்லது 2 நாட்கள் தான் இந்த நாடோடி பிரசங்கிகள் ஒரு இடத்துல தங்குவாங்க, குறிப்பாக ஒரு வீட்டில் தங்குவாங்க. அப்படி போகும்போது இவங்க போகிற இடங்களில் தான் சாப்பிடுவாங்க. வழிக்கு காசு ஒன்றும் கொண்டு போக மாட்டாங்க. ஏசு சொன்னார் இல்லையா, நீங்கள் வழியில் போகும்போது காசு ஒன்றும் எடுத்து போக வேண்டான்னு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க சில கிறிஸ்டியன்ஸ். ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் இங்கே சொல்லுகிறார்கள் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. வேறு சில அறிஞர்கள் சொல்லாங்க, இல்லை, துன்பப்படுகிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க உதவி செய்தாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அனைவருமே தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களே. ஆகவே துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ததான் அவர் இங்கே நினைப்பூட்டுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், அப்படின்னா பாஸ்டன்ஸில் செய்ததினாலும், செய்து வருகிறனாலும். அப்படின்னா பணியை செய்து முடிக்கல. நற்கிரியை செய்வது என்பது ஒரு நாளത്തെ வேலை இல்லை, அது நம்மளோட லைஃப் லாங் ப்ராசஸ். அதுதான் அவர் சொல்கிறார், செய்ததினாலும், இதுக்கு முன்னே செய்துக்கிறீங்க, செய்து வருகிறதுனாலும், நீங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக. இந்த இடத்துல நாமம் என்கிற வார்த்தை பொதுவாக நம்ம நாமம்னா பேர்னு புரிகிறோம். பட் ஏர்லி செஞ்சுரிஸில் நாமம் என்பது இட் ஷோஸ் த அதாரிட்டி ஆல்சோ. ஒரு ஆளுக்கு பேர் எவ்வளோ அதிகாரம் உடையது என்பதையும் காண்பிக்கும். ஆகவே தமது நாமத்திற்காக என்று சொல்லும்போது தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால், அவர்களுடைய நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அந்த வார்த்தை கொடுத்த அதிகாரத்தினால தான் நீங்கள் செய்றீங்க. அப்படின்னா இன் ஏ சென்ஸ் யூ ஆர் ஒபேயிங் டு த கமாண்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. இது எதனால் செய்கிறீங்க? அவருடைய நாம வைத்திருக்க அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு செய்கிறீங்க. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு செய்கிறதுனாலும் நமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும். இதில் 2 வார்த்தை கமெண்ட்ரிஸில், அதை நம்ம ஒரு தமிழில் படித்தா ஒரு வார்த்தை போல போகுது. சில கமெண்ட்ரிஸில் அது 2 வார்த்தையை சொல்கிறாங்க. தேர் குட் ஒர்க்ஸ் ஆர் அவுட் ஆஃப் லவ் அண்ட் தேர் குட் ஒர்க்ஸ் ஆர் வித் ஹார்ட் ஒர்க். அன்பினாலையும் செய்தாங்க, அதை கடினமாக செய்தாங்க, அதை கடினமான சூழலில் செய்தாங்க, கடினமாக உழைத்து செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாக சொல்லாங்க. அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த இடத்துல தேவனுடைய குணத்தை, காட் வில் நாட் ஃபர்கெட் யுவர் குட் ஒர்க்ஸ். அப்போ என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுன்ற செயலை செய்கிறீங்க, அதற்காக நற்செயலையும் செய்கிறீங்க, நீங்கள் செய்வதற்கேற்ற பலனை அவர் தருவார் என்பதை அவர் மறைமுகமாக சொன்னார். நம்ம நெகேமியா புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஜெபமாகாது. நெகேமியா அந்த எல்லா ஒர்க்கையும் செய்து முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என் கையின் பிரயாசங்களை நினைத்தருள்வதுன்னு சொல்கிறார். நெகேமியா புஸ்தகத்துக்கு ஒன்று திருப்போமா? அது ஒரு அருமையான ஒரு சரி
The one of the smallest prayer, but very good prayer. கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம், அதில் அந்த வசனம் முழுவதும் படிப்போம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலங்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். எல்லாம் முடிச்சிட்டு கடைசி தான் ப்ரேயர் சொல்லார். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். வெரி ஸ்மாலஸ்ட் ப்ரேயர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபமாகும். ப்ரேஸ், நான் எல்லாம் செய்துட்டேன், ப்ளீஸ் ரிமெம்பர் மீ என்ன சொன்னார். அதே கருத்தை தான் இங்கே அவர் பிரதிபலிக்கிறார். என்ன சொல்லார்? நீங்கள் செய்த நன்மைகளை தேவன் மறக்க மாட்டார். மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அவருடைய நாமத்துக்காக நீங்கள் கொண்டிருந்த அன்பு, அதற்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தை எல்லாம் ஆண்டவர் தனது நினைவிலே வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே தொடர்ந்து மீண்டும் அந்த உற்சாகப்படுத்தும் சொல்வது, ஆகவே நீங்கள் அசதியாய் இராமல், அதாவது இந்த அசதியாய் இராமல்ங்கிற வார்த்தையை கிரீக்கில் ஒரு நோத்ரோ என்கிற வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இதை வேறு சில இடங்களில் இதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா ஸ்லோ, வாக்கிங் ஸ்லோ ஆர் ரன்னிங் ஸ்லோ என்கிற மீனிங்கில் வருகிறது. இப்போ என்ன சொல்லார்னா, உங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் அல்லது செயல்பாடுகளில் நீங்கள் ஸ்லோவாக இருக்க வேண்டாம். மறுபுறத்தில் ஸ்லோவாக போகிறது என்று சொல்லும்போது ஸ்லக்கிஷ்னஸ், லேசினஸை தான் அவர் சொல்லார். அதாவது நீங்கள் நன்மை செய்கிறீங்க, தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க, இப்போ நான் கடினமான வார்த்தை சொன்னதுனாலேயோ அல்லது தவறான போதனைகளை கேட்டோ அல்லது மீண்டும் யூத மதத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஈர்ப்பை குறித்ததான செய்தியை கேட்டனாலோ இந்த நற்செயல்களை நீங்கள் ஸ்லோ ஆகிறாங்க, சோர்ந்து போயிடறாங்க, ஸ்லோ அடிச்சுறாங்க, சோம்பேறியாக போயிடறாங்க. ப்ளீஸ் கண்டினியூ செய்து தான் வரீங்க, பட் கண்டினியூ, தொடர்ந்து போங்க என்று சொல்லார். அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது நம்ம இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு வாக்குத்தத்தம்னு சொன்ன உடனே பரலோகம் ஞாபகம் வராது. அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கிறது ராஜ்யம், மெஸ்ஸியாவுடைய ஆளுகை. அந்த மேசியாவுடைய ஆளுகையில் நாங்கள் எவ்வளோ மகிமையாக இருப்போம், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆக சொல்லார், அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. தட் மீன்ஸ் நீங்கள் யாரை பின்பற்றக்கூடாது? உங்களில் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கல்ல ஒரு கூட்டம், அவங்கள பின்பற்றக்கூடாது. யூ ஹாவ் டு இமிட்டேட். அந்த பின்பற்றுங்கிற வார்த்தையை சில கமெண்ட்ரியில் இமிட்டேட்டர்ஸ் என்கிற மீனிங்கில் போடுறாங்க. அதாவது நீங்கள் நல்ல முன்மாதிரியை தெரிந்து கொண்டு யார் அந்த ராஜ்யத்திற்காக வாஞ்சியோடு இருந்தார்களோ, நம்ம இன்றைக்கு பரலோகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ராஜ்யம் மட்டுமல்ல, ராஜ்யத்தை கடைந்து நித்திய ராஜ்யமாக பரலோகத்தையும் உள்ளடக்கியது தான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய செயல்களிலே அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், ஆல்ரெடி வி ஹவ் ஃபெய்த், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். ஏன் நீடிய பொறுமைன்னு சொல்லாரு? அங்கே தான் நமக்கு பின்னணி தேவை. ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, திரும்ப போய் கொண்டிருக்கிறாங்க, யூத மதத்துக்கு திரும்ப போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி போகக்கூடாது. நற்செயலில் தொடர நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை நீடிய பொறுமையினால் காண்பிக்க வேண்டும். நற்செயலில் மட்டும் காண்பித்தா போதாது. ஏன்னா நற்செயல் என்பது ஏற்கனவே யூத மதத்தில் உள்ளது, அது ஒருவேளை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு மீது கொண்ட விசுவாசத்திலே பொறுமையோடு போகணும் என்பதை அவர் சொல்கிறார். அப்படி போகும்போது என்ன சொல்லார்? சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. அப்படின்னா அவர் யாரையே ஒரு ஆளை மனதில் தான் பேசுகிறார். உங்களுக்கு நீங்கள் மனதில் இந்த நீடிய பொறுமையோடு போனாங்க எல்லாம் சிலவங்க நமக்கு முன்பாக. நம்முடைய யூத சரித்திரத்தை படிச்சிங்கன்னா பலரை சொல்ல முடியும். அவர்களை பின்பற்றணும்னு சொல்கிறார். அது யார் என்னுள்ளது? 13ஆம் வசனத்தில் இருக்கிறது ஆபிரகாம். அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். அவரை தான் மனசில் வச்சு பேசுகிறார். அதனால் இந்த வசன பகுதிகளை உற்சாகப்படுத்திட்டு
மறுபகுதியில் யாரை பின்பற்றணும்னு சொல்லிட்டு உதாரணத்தை கொடுப்பார். அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். மற்றும் தொடர்ந்து போவோம். 12ஆம் வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி, அதாவது நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையில் அந்த நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை. அப்படின்னா கிறிஸ்தவ நம்பிக்கை ஏதோ கொஞ்ச நாள் போயிட்டு பின்னால் திரும்பி போகிறதல்ல. முடிவு பரியந்தம். எந்த முடிவு பரியந்தம்? ஒன்றில் நாம் ராஜ்யத்தை காணும் வரை. ஏன்னா அவங்க ராஜ்யத்தை அந்த காலத்தில் எதிர்பார்த்தாங்க. அல்லது நாம் மரிக்கும் வரை, அல்லது நாம் நித்தியமாகிய பரலோகத்திலே செல்லும் வரை. அதுதான் உண்மையான விசுவாசம். ஆகவே நாம் என்ன செய்யணுமா? உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம், நீங்கள் நம்பி இருக்கிறது பூர்ணத்தை காணும்படியாக அல்லது கண்டுகொள்ளும்படியாக அந்த நிச்சயம் வரணும்னா என்ன செய்யணுமா? நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய். எப்படி ஜாக்கிரதை? இப்போ ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? நற்கிரியை செய்கிறீங்களா? இதே ஜாக்கிரதையோடு, இதே கவனத்தோடு ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசைகள். திஸ் இஸ் அவர். இதை எழுதினது யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் தனி மனிதனாக எழுதலை, ஒரு டீமாக தான் இருந்து எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே ப்ளூரல் எழுதுகிறார், நாங்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் பிரியமானவர்கள் ரட்சிப்பு ஏற்ற காரியங்களுடன் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இனிமேல் அசதியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய இருக்கிற தேவன் மீது வந்த அன்பு, அதற்காக நீங்கள் பட்ட கடினமான உழைப்பு, அதில் தொடர்ந்து போங்க. அப்படி தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு முன்னே போனவங்களே நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்க. அவங்க எப்படி நீடிய பொறுமையாக இருந்தாங்க, தங்களுடைய விசுவாசத்தில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க, அதுபோல் நீங்கள் தொடர்ந்து போங்க. இதுதான் எங்களுக்கு அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த உதாரணத்தை அடுத்த வசனத்தில் தொடர்கிறார். அப்படின்னா அவர் சொல்ல வருகிறது, ஆபிரகாம் நமக்கு நீடிய பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் கடின உழைப்பிற்கும் ராஜ்யம் வர வேண்டும் என்று காத்திருந்தவனுமா இருந்தான். அதை அடுத்த ஒரு அருமையான உற்சாகப்படுத்தல் பகுதியை அவர் கொடுக்குறார். போனதில் எவ்வளோ கடுமையாக கொடுத்தாரோ அதற்கு நேர் மாறாக ஒரு உற்சாகப்படுத்தலையும் ஊக்கப்படுத்தலையும் கொடுக்குறார். சார், very encouraging words for those who believe in the Lord Jesus Christ.